தொடர்ந்து அந்த தாவேக்க மாநாட்டில் என்ன சூழல் அப்படின்றத பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் இந்த வெயிலின் தாக்கத்தால் மயங்கி விழுந்தவர்களில் 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சற்று முன்னதாகத்தான் நம்ம பார்த்திருந்தோம் 178 பேர் இதுவரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய முதலுதவி மையத்தில் சிகிச்சை பெற்றிருப்பதாக நம்ம அறிய பார்த்தோம். தற்பொழுது 12 பேர் இதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். சற்று முன்னதாக தான் நீங்கள் விவரங்களை வழங்கியிருந்தீங்க. 178 பேர் சிகிச்சை அப்படின்னு 12 மணி நேர நிலவரத்தை சொல்லியிருந்தீங்க. இப்போ 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுல பெண்களும் உள்ளடக்கி இருக்கிறார்களா? அவர்களுடைய நிலை எவ்வாறு உள்ளது? எங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து போயிருக்காங்க? இது தொடர்பான முழுமையான விவரம். தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரை பாரதத்துல இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில மதியம் 12 மணி நிலவரப்படி இந்த மாநாட்டு திடல்ல 178 நபர்களுக்கு மயக்கம், தலை சுற்றல் ஏற்பட்டு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டதாக சற்று நேரத்திற்கு முன்பாக தகவல் கிடைக்கப்பட்ட நிலையில தற்போது ஒட்டுமொத்தமாக 374 நபர்களுக்கு இந்த மாநாட்டு திடல்ல முதலுதவி சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மயக்கம், தலை சுற்றல், லேசாக ஏற்பட்ட மாரடைப்பு, உடல் உபாதைகள் போன்ற மொத்தமாக 374 நபர்களுக்கு இங்கே மருத்துவ முகாம்களை சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 12 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாடப்பகுதியான முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில 12 பேர் மேல் சிகிச்சைக்காக அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கக்கூடிய நபர்கள்ல கூட வந்த நபர்களும் உறவினர்கள் கூட அந்த உடன் வந்த யாராவது நபர்களுடன் சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களுடைய தரவுகள் என்பது தொடர்ந்து சேகரிக்கப்பட்டு வருகிறது. இந்த முதலுதவி 300 சற்று நேரத்துக்கு முன்பாக தான் பார்த்தோம். மதிய 12 நிலவரப்படி 178 பேர் முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில தற்பொழுது 374 நபர்களுக்கு முதலுதவி சிகிச்சை இந்த மாநாடு நடைபெறக்கூடிய அந்த திடல்ல 374 நபர்களுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டு 12 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரம் செல்ல செல்ல தற்பொழுது மதியம் 12 மணி அளவில் 100 டிகிரிக்கு மேலாக வெப்பம் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில நேரம் செல்ல செல்ல வீடு தாக்கம் என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்கூட்டியே மாநாடு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில தற்பொழுது வரைக்கும் 374 நபர்களுக்கு இந்த மாநாடு திடல்ல முதலுதவி சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு 12 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைகள் கொண்டு செல்லப்பட்டிருக்காக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. வெயிலின் தாக்கம் உச்சத்தை அடைந்திருக்கிறது. மதியம் 2 மணி. இப்போ நிலவரப்படி 374 பேர் அங்கு மயக்கம் அடைந்திருப்பதாகவும் 12 பேர் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் எம்முடைய செய்தியாளர் வழங்கின தகவல்களை கேட்டும் தொடர்ந்து மாநாட்டு நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம்.